வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து இயக்குநர்களோட கதை கேட்டுட்டு வராராம். அப்படி அவரோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டாரோடைய லைஃப்லே, அதாவது கெரியர்லேயே பெஸ்ட்டான படம் என்று சொல்லலாம். சமூக கருத்துள்ள ஒரு படமாக நடிச்சிருந்தார். மக்களோட பாராட்டுகளையும் வாங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் படத்தை விட பல மடங்கு கமர்ஷியலாக இருக்கும் என்று சொல்லப்படுது. நிச்சயமாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் ஒரு வில்லனிசம் கலந்த ஹீரோவாக பார்ப்பீங்க என்று லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் எல்லாரும் நடிச்சிட்டு வராங்க. ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கும் ஷூட்டிங் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இதில் அமீர் கானும் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருக்காராம். அடுத்த வருஷம் கோடைவின் கொண்டாட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் எடுக்க போகிறாரு என சொல்லப்பட்டு வருது. அது ஜெயிலர் 2 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் கிட்ட கதை கேட்டிருக்காராம். மேலும் வெற்றிமாறன் கிட்ட கதை கேட்டிருக்காராம். KS ரவிக்குமார், ராஜமௌலி போன்ற லிஸ்ட்டு பெருசாகி கொண்டே போகுது. இப்போ தேசிங்க பெரியசாமியும் ஒரு கதை சொல்லியிருக்காரா நம்ம ரஜினி சாருக்கு. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருந்தார். அந்த கதையில் தான் சிம்பு நடிக்கிறார் என பேச்சுகள் அடிபட்டு வந்தன. ஆனால் இப்போ அவர் வேற ஒரு கதையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சொல்லியிருக்காராம். அப்போவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சொல்லி ஒரு கதையை ஓகே பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அண்ணாத்த படம் எடுத்ததுனால அந்த படமெல்லாம் ட்ராப் ஆகி போச்சு. அந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்ததுனால, அது ஒரு சரித்திர பின்னணி பேஸ்டு கதையாக இருக்கிறதுனால சிம்பு வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இன்னும் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. நம்ம தேசிங்க பெரியசாமி வேறு யாரும் கிடையாதுங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த படத்தை எடுத்த டைரக்டர் தான். துல்கர் சல்மானை வச்சு அருமையாக பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் ரஜினியிடம் கதை சொன்னார். அப்போ அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. இப்போ அந்த கூட்டணி இணைய போகிறாங்க. இதனால் தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து இளம் தலைமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படி தான் பாரஞ்சித் மற்றும் திருத்த சிவா போன்ற மிக முக்கியமான இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி மிக பெரும் ஆளாக இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போது அடுத்த படத்தை யார் சூஸ் பண்ண போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட நினைச்சா நல்லா இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.